எக்ஸைஸ் 2.7ல் நம்ம தெரிய வேண்டிய கீ கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒன்று போலார் ஃபார்ம், ரெண்டாவது பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா என்னன்னு தெரியணும். முதல்ல போலார் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒரு கலப்பெண்ணுடைய போலார் வடிவம் என்னன்னு தெரியணும். Z is equal to R into cos theta plus I sin theta is the polar form of the complex number. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் வடிவம் என்பது Z is equal to R into cos theta plus I sin theta. இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா R and theta ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. Rங்கிறது மாடுலஸ் அண்ட் ஆர்குமெண்ட் ஃபார்ம் ஆர் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்ம். இந்த பல வடிவங்கள் இது அழைக்கப்படுது. இதுக்கு போலார் வடிவம் அல்லது R and theta ஃபார்ம் அப்படிங்கிறது Z is equal to R into cos theta plus I sin theta பேர். இதில் மட்டு வேல்யூ கண்டுபிடிக்கனா மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு ஆர். cos theta is equal to x by r and sin theta is equal to y by r. Cos theta is equal to x by r, real part by modulus value is equal to cos theta, imaginary part by modulus value is equal to sin theta. அடுத்தது பிரின்சிபல் ஆர்குமெண்ட் போகணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பாருங்க. ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ ஒரு சில இதுக்கு தெரியணும். தீட்டாவில் sin theta, cos theta, tan theta. The sin theta cos theta value is 0 degree, 30 degree, 45 degree, 60 degree, 90 degree. இல்லை sin and cos உங்களுக்கு தெரியும், இல்லை நீங்கள் ஆல்ரெடி நல்லா படித்ததான். 0, 1/4, 1/2, 3/4, 1ன்னு எழுதி வச்சுக்கணும். 0 to 1 எழுதிட்டு அதை அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. 0க்கு ஸ்கொயர் ரூட் 0, 1/4க்கு ஸ்கொயர் ரூட் 1/2, 1/2க்கு ஸ்கொயர் ரூட் 1/√2, ரூட் 3/4க்கு ஸ்கொயர் ரூட் ரூட் 3/2, 1க்கு ஸ்கொயர் ரூட் 1. இது அப்படியே ரிவர்ஸில் எழுதிருங்க. 1 ரூட் 3/2, 1/√2, 1/2, 0. அப்போ இந்த sin theta cos thetaக்குள்ள வேல்யூ 0 to 90 டிகிரி தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்தது வேறு என்ன அதில் தெரியணும் அப்படின்னா, ஆல் சில்வர் டீ கப்ஸ் ஆர் ஆல் ஸ்டூடெண்ட் இன் டுட்டோரியல் காலேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இதில் எல்லா ட்ரிக்னாமெட்ரிக்ஸ் ரேஷியோவும் பாசிட்டிவில் இருக்கும். ஆல் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆர் பாசிட்டிவ் இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்போ முதல் கால் பகுதியில் அனைத்து முக்கோணவியல் விகிதங்களும் பாசிட்டிவாக அமையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? sin theta, cos theta, tan, cot, secant, cosecant ஆல் ஆர் பாசிட்டிவ் இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். எல்லாமே முதல் கால் பகுதியில் பாசிட்டிவாக முடியும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் sin பாசிட்டிவாக இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் tan பாசிட்டிவாக இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் cos பாசிட்டிவாக இருக்கும். ஆல் சில்வர் டீ கப்ஸ்னு எழுதி வச்சுக்கணும். இப்போ சைனோடு சம்மந்தப்பட்டது sin, tanனும் காட்டும், tan theta, cot theta. அதே மாதிரி இங்கே sin and cosecant, cos theta and secant theta, cos and secant. சைனும் கொசிக்கணும், காசும் சீக்கணும், டேனும் காட்டும். இங்கே எல்லாமே பாசிட்டிவ். இது மட்டும் இங்கே பாசிட்டிவாக இருக்கும், மீதி எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். அப்போ இதில் இந்த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் த ஆர்குமெண்ட் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன்றில் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. இங்கே தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. தென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கோ அந்த ஆர்குமெண்ட்டுங்கிறது தீட்டா, அந்த தீட்டா அதுக்கு ஏற்ற போல் மதிப்பை பெறும். தீட்டாங்கிறது ஆல்ஃபா, தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா, தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை அண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. இப்போ போலார் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா Z is equal to R into cos theta plus I sin theta. You eliminate R and theta. That means we find the value of R and theta. Rக்கும் தீட்டாவுக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா போலார் ஃபார்ம் கிளியர் ஆகிடும். அடுத்தது பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தீட்டாவுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த தீட்டா எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டை செய்ய முடியும். இந்த மாடலில் கணக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
இப்போ எடுத்துக்காட்டு 22 பாருங்க. Find the modulus and principal argument of the complex number √3 plus I minus √3 plus I minus √3 minus I √3 minus I அப்படின்னு சொல்லி 4 கணக்கு கேட்டிருக்கிறாங்க. இப்போ கீழே கொடுக்கப்பட்ட கலப்பெண்ணின் மட்டு மற்றும் முதன்மை வீச்சை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மட்டும் முதன்மை வீச்சை மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இசட்டுங்கிறது கொடுக்கப்பட்ட காம்ப்ளெக்ஸ் நம்பர் √3 plus I, இது வந்து R இன்டு காஸ் தீட்டா ப்ளஸ் I சைன் தீட்டான்னு எடுத்துக்கணும். √3 plus I, இந்த போலார் ஃபார்ம் என்னது, R இன்டு காஸ் தீட்டா ப்ளஸ் I சைன் தீட்டா. இப்போ இந்த R அண்ட் தீட்டாவை கண்டுபிடிக்கணும். Rங்கிறது என்னது, மட்டு மதிப்பு, மாடுலஸ் வேல்யூ, தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ஆர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதில் ரியல் பார்ட் அல்லது எக்ஸுங்கிறது √3 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 3 மாறிடும். இதில் இமேஜினரி பார்ட் அல்லது கற்பனை பகுதிங்கிறது 1 ஸ்கொயர் பண்ணால் 1, √4 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ ஆரோட வேல்யூ மட்டு மதிப்பு என்ன அப்படின்னா, மாடுலஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2, ஆர் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, பிரின்சிபல் ஆர்குமெண்ட், முதன்மை வீச்சு. இதை கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னா, காஸ் தீட்டாவுக்கு ஃபார்முலா எழுதணும். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர். காஸ் தீட்டாங்கிறது ரியல் பார்ட்டில் இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர். சைன் தீட்டாங்கிறது இமேஜினரி பார்ட்டில் இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு ஒய் பை ஆர். இப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட், தட் இஸ் ஈக்குவல் டு √3/2. சைன் தீட்டாங்கிறது இமேஜினரி பார்ட், கற்பனை பகுதி பை மட்டு மதிப்பு. கற்பனை பகுதி எவ்வளவு, 1 எப்படி இருந்துச்சு, 1 × I 1. R இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பாருங்கள், R இஸ் ஈக்குவல் டு 2. R இஸ் ஈக்குவல் டு 2 கண்டுபிடிச்சிக்கணும். காஸ் தீட்டா சைன் தீட்டா கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, இப்போ சைனுக்கு வேல்யூ 1/2, காசுக்கு வேல்யூ √3/2. எந்த ஆங்கிளில், ட்ரிக்னாமெட்ரிக் ஆங்கிளை கிளியர் பண்ணணும், கோணவியல் கோணத்தை கண்டுபிடிக்கணும். சைனுக்கு 1/2 இந்த இருக்குது, காசுக்கு √3/2னா ஆங்கிள் எவ்வளவு, 30 டிகிரி. அப்போ 30 டிகிரி அப்படின்னா இதை எப்படி எழுதலாம், 150/6ன்னு எழுதலாமா, 180/6, that is equal to 30 degree, that is π/6. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு π/6. அப்போ சைன் காசோட வேல்யூ தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ டீட்டாங்கிறது எந்த குவாட்ரண்ட் பாருங்கள், சைனும் பாசிட்டிவ், காசும் பாசிட்டிவ். சைனும் காசும் பாசிட்டிவாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா கிளியர்லி ஆல்ஃபா இஸ் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா நம்ம படித்தோம். டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா முதல் கால் பகுதியில் அமையும் என்றால் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. தேர்ஃபோர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபாங்கிறது 30 டிகிரி, தட் இஸ் ஈக்குவல் டு π/6. அப்படின்னா மாடுலஸ் வேல்யூ வந்து 2, பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தட் இஸ் நத்திங் பட் இஸ் சிம்ப்ளி டீட்டா இஸ் ஈக்குவல் டு π/6. இப்போ செகண்ட் சப்டிஷன் பாருங்கள், -√3 + I. அப்போ அதனுடைய போலார் வடிவம் என்னது, -√3 + I இஸ் ஈக்குவல் டு R இன்டு காஸ் தீட்டா ப்ளஸ் I சைன் தீட்டா. இதில் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர், ரியல் பார்ட்டுங்கிறது -√3² தட் இஸ் ஈக்குவல் டு +3. இமேஜினரி பார்ட்டுங்கிறது 1, கற்பனை பகுதி 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ஆயிரும், தட் இஸ் ஈக்குவல் டு √4 இஸ் ஈக்குவல் டு 2. ஆர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன கிளியர் பண்ணணும், டீட்டா வேணும்னா காஸ் தீட்டா வேல்யூ கண்டுபிடிங்க x/r, சைன் தீட்டாக்கு வேல்யூ கண்டுபிடிங்க, தட் இஸ் ஈக்குவல் டு y/r. எக்ஸுங்கிறது ரியல் பார்ட், -√3/r வேல்யூ 2, ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட் 1/2. இப்போ என்ன செய்யணும் பாருங்கள், சைனுக்கு வேல்யூ +2 இருக்குது, காசுக்கு வேல்யூ -ல் இருக்குது. இப்போ சைனுக்கு பாசிட்டிவாக இருக்குன்னா அது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது 2வது கால் பகுதி, இது 3வது கால் பகுதி, இது 4th குவாட்ரண்ட். அப்போ சைன் பாசிட்டிவ் அப்படின்னா இது மஸ்டின் செகண்ட் குவாட்ரண்ட், 2வது கால் பகுதியில் தான் அமையும். சரிங்களா, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை, செகண்ட் குவாட்ரண்ட். இப்போ இந்த மைனஸ் வேலையெல்லாம் விட்டுருங்க. சைனுக்கு 1/2 √3/2 இருந்தால் எவ்வளோ, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ 1/2 √3/2 இருக்கணும் அப்படின்னா சைனுக்கு 1/2, அப்போ 30 டிகிரி தான். 30 டிகிரினா இதை π/6ன்னு எழுதலாம். இப்போ இந்த இது எந்த குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவாகவும் காசு நெகட்டிவ், சைன் பாசிட்டிவாக இருக்கும் காசு நெகட்டிவாக இருக்கும்னா செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ கிளியர்லி டீட்டா இஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட்டில் அமையும். அப்படின்னா டீட்டாவை எப்படி எழுதலாம் அப்படின்னா டீட்டா இஸ் ஈக்குவல் டு π - ஆல்ஃபான்னு தான் எழுதணும். டீட்டா இஸ் ஈக்குவல் டு π - ஆல்ஃபா, தட் இஸ் ஈக்குவல் டு π - ஆல்ஃபா. டு ஃபைண்ட் π/6, π/6ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இது எல்சி எடுத்துருங்க, 6 எல்சி எடுத்தால் 6π - 5 தட் இஸ் ஈக்குவல் டு 5/6, 5π/6 ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ R இஸ் ஈக்குவல் டு
and theta is equal to pi by 6. Third substitution பாருங்க minus root 3 minus I ன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதணும்? போலார் ஃபார்மில் எழுதும்போது r into cos theta plus I sin theta ன்னு எழுதணும். இப்போ இதில் r and theta கண்டுபிடிக்கணும். r is equal to root of real part square plus imaginary part square. மெய்ப்பகுதியின் வர்க்கம் ப்ளஸ் கற்பனை பகுதியின் வர்க்கம். இதில் மெய்ப்பகுதி அப்படிங்கிறது மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் 3 மாறிடும். மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 4 இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ காஸ் டீட்டாக்கு வேல்யூ பாருங்கள். காஸ் டீட்டாங்கிறது ரியல் பார்ட் பை த மாடுலஸ் வேல்யூ எக்ஸ் பை ஆர், சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் பை ஆர். இப்போ ரியல் பார்ட்டுங்கிறது மைனஸ் ரூட் 3, ஆர் இஸ் ஈக்குவல் டு 2, இமேஜினரி பார்ட்டுங்கிறது மைனஸ் 1/2. இப்போ என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டு ஆல்ஃபா கிளியர் பண்ணுங்கள். ஆல்ஃபா எப்படி கிளியர் பண்ணோம்? சைனுக்கு பாசிட்டிவ் வேல்யூ எடுங்க. சைனுக்கு 1/2வும் காசுக்கு ரூட் 3/2. 1/2 ரூட் 3/2 இருந்ததுன்னா 30 டிகிரி, தட் இஸ் ஈக்குவல் டு பை பை 6. இப்போ டீட்டா எந்த குவாட்ரண்ட்டில் அமையுன்னு பாருங்கள். சைன் வந்து நெகட்டிவ், காசும் நெகட்டிவ். இதில் ஆல் சில்வர் டீ கப்ஸ், இதில் எல்லாமே பாசிட்டிவ். இதில் சைன் பாசிட்டிவ், இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேன் பாசிட்டிவ், இதில் காஸ் பாசிட்டிவ். அப்போ டேன் பாசிட்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் நெகட்டிவாக இருக்கும்? சைனும் நெகட்டிவாக இருக்கும், காசும் நெகட்டிவாக இருக்கும். அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் தான் கண்டிப்பாக டீட்டா இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா டீட்டாவை எப்படி எழுதலாம் பாருங்கள். டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பைன்னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பை பை 6. பை பை 6 மைனஸ் பைன்னு எழுதலாம். இப்போ எல்சி எடுத்துட்டிங்கன்னா மைனஸ் 6 பைன்னு வரும், மைனஸ் பை பை 6. தேர்ஃபோர் theta is r is equal to 2 and theta is equal to minus 5 by 6. Fourth substitution பாருங்க. root 3 minus I is equal to r into cos theta plus I sin theta. இதில் rங்கிறது என்னது? மட்டு மதிப்பு ரூட் ஆஃப் மெய்ப்பகுதியின் வர்க்கம் ப்ளஸ் கற்பனை பகுதியின் வர்க்கம். ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 4 இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ காஸ் டீட்டாக்கு வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸ் பை ஆர், சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் பை ஆர். ஒய் பை ஆர், எக்ஸ் பை ஆருங்கிறது ரியல் பார்ட் ரூட் 3/2, ஒய்ங்கிறது கற்பனை பகுதி இமேஜினரி பார்ட் மைனஸ் 1/2. இப்போ இங்கே பாருங்கள், சைன் வந்து நெகட்டிவாக இருக்கணும், சைன் வந்து நெகட்டிவில் இருக்கணும், காஸ் வந்து பாசிட்டிவில் இருக்கணும். அது மட்டும் ஆல்ஃபா கிளியர் பண்ணிடுங்க. 1/2 இருக்கிற வேல்யூ வந்து 30 டிகிரி தான். இதை பைக்கு கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா பை பை 6 மாறிடும். 180/6 இஸ் ஈக்குவல் டு 30. தர்ஃபோர் பை பை 6. இப்போ காஸ் பாசிட்டிவாக இருக்கணும். காஸ் பாசிட்டிவாக இருந்தால் அது எந்த குவாட்ரண்ட் பாருங்கள். கிளியர்லி இட் இஸ் இன் 4th குவாட்ரண்ட். அப்போ டீட்டா இன் 4th குவாட்ரண்ட், 4வது கால் பகுதியில் தான் அமையும். 4வது கால் பகுதியில் அமையும்னா டீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிறத வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கும், மைனஸ் பை பை 6. தர்ஃபோர் இந்த மட்டு மதிப்பு மாடுலஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2 and the principal argument is minus pi by 6. ரைட் இன் போலார் ஃபார்ம்னு சொல்லி ஒரு 4 சப்டிவிஷன் அதில் கேட்டிருக்காங்க. போலார் வடிவத்தில் எழுதுக, ஆர் அண்ட் டீட்டாவை கண்டுபிடிச்சி எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி கிளியர் பண்ணணும்னு பாருங்கள். நம்ம போட்ட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிளியர் பண்ணணும். எப்படி எழுதணும் அப்படின்னா 2 + I2 √3 is equal to r into cos theta plus I sin theta. r is equal to root of real part square. real part squareங்கிறது எது? ஸ்கொயருங்கிறது என்ன பாருங்கள், 2 square is equal to 4. இமேஜினரி பார்ட் ஸ்கொயருங்கிறது 2 √3 the square. 2 √3னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஆயிரும். √3 ஸ்கொயர் பண்ணால் 3 கிடைக்கும். மொத்தம் பெருக்கியாச்சுன்னா 12 ஆயிரும். 2 வர்க்கப்படுத்துங்க 4, √3 வர்க்கப்படுத்துங்க 3, பெருக்கியாச்சுன்னா 12. தட் இஸ் ஈக்குவல் டு √16. √16னா 4. இப்போ r is equal to 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. cos theta is equal to x by r, sin theta is equal to y by r. xங்கிறது ரியல் பார்ட், that is equal to 2/4 is equal to 1/2. y by r is equal to 2 √3/4 is equal to √3/2. அப்போ சைனும் காசும் பாருங்கள். சைனுக்கு √3/2, காசுக்கோட வேல்யூ 1/2. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி, 60 டிகிரி. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 150/3 பை பை 3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பை. இப்போ டீட்டாங்கிறது எந்த குவாட்ரண்ட்டில் அமையுதுன்னு பாருங்கள். சைனும் பாசிட்டிவ், காசும் பாசிட்டிவ். எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவும் பாசிட்டிவாக இருந்தால் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. தர்ஃபோர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை 3.
இப்போ இந்த இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. இந்த 1ல் கொண்டு போய் அப்படியே வேல்யூ போடுங்க. therefore 2 plus I2 root 3 is equal to R is equal to என்னது? R is equal to 4 into cos thetaக்கு வேல்யூ வந்து pi by 3 cos pi by 3 plus I sin pi by 3. In general எழுதும்போது argument of z is equal to arc z plus 2k pi அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது argument of z is equal to இந்த arc z கூட ஒரு 2k pi ஆட் பண்ணணும். k belongs to set of all integers. முழுக்களின் கணத்தில் இருக்குது. கேக்கு வேல்யூ கொடுக்க வெவ்வேறு விதமான போலார் ஃபார்ம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இன் ஜெனரல் we add the argument to 2k pi. இந்த வீச்சு கூட முதன்மை வீச்சு கூட எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா 5 by 3 plus 2k pi plus I sin 5 by 3 plus 2k pi. k belongs to set of all integers. முழுக்களின் கணத்தில் உள்ள ஒரு எண்ணு தான் கேங்கிறது. கேக்கு வேல்யூ சூட்டபிள் வேல்யூ கொடுக்க ஒவ்வொரு போலார் வடிவம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே போலார் ஃபார்ம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். k is equal to ஒவ்வொரு சூட்டபிள் வேல்யூ the first we get the first polar form அப்படின்னு ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு போலார் வடிவம் கிடைத்து கொண்டே இருக்கும். அப்படின்னா r and theta ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணி தென் ரைட் இன் ஜென்ரல் ஃபார்முக்கு பொது வடிவத்துக்கு நீங்கள் மாற்றி எழுதிக்கிடணும். ரைட். இப்போ செகண்ட் சப்டிஷனை பார்க்க போகிறோம். செகண்ட் சப்டிஷனை பாருங்கள். 3 minus I root 3ன்னு கொடுத்துருக்காங்க. 3 minus I root 3 is equal to r into cos theta plus I sin theta. Write in polar form of the complex number. அப்போ r and theta முதல்ல கிளியர் பண்ணணும். r is equal to root of real part square plus imaginary part square. மெய்ப்பகுதியின் வர்க்கம் 9. இதில் கற்பனை பகுதி இமேஜினரி பார்ட்டுங்கிறது மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் 3யாக மாறிடும். மைனஸ் ஸ்கொயர் என்பது ப்ளஸ் ஆயிரும். ரூட்டு கேன்சல் ஆகி தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 12. ரூட் 12 எப்படி எழுதலாம் பாருங்க. 4 into 3 தட் இஸ் ஈக்குவல் டு 2 root 3ன்னு எழுத முடியும். 4 3s are 12. 4 12 4 ரூட் எடுத்தால் 2 root 3. cos theta is equal to x by r. xங்கிறது ரியல் பார்ட். 3 by 2 root 3 that is equal to இது எப்படி எழுதிக்கலாம்னா root 3 into root 3 by 2 root 3 cancel ஆகி root 3 by 2 கிடைச்சிடும். sin theta is equal to y by r. yங்கிறது imaginary part minus root 3 by 2 root 3 root 3 cancel ஆகி minus 1 by 2 கிடைச்சிடும். இதிலிருந்து ஆல்ஃபா கிளியர் பண்ணுனா சைனுக்கு வேல்யூ 1 by 2, காசுக்கு வேல்யூ வந்து root 3 by 2, வேல்யூ வந்து 30 டிகிரி ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி தட் இஸ் ஈக்குவல் டு பை பை 6. இப்போ டீட்டா எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சைன் டீட்டா வந்து காஸ் டீட்டா வந்து பாசிட்டிவில் இருக்குது, பாசிட்டிவ் வேல்யூ. காஸ் டீட்டா பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆல் சில்வர் டீ கப்ஸில் போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவ், தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேன் பாசிட்டிவ், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காஸ் பாசிட்டிவ். அப்போ காஸ் பாசிட்டிவ் இருந்ததுன்னா டீட்டா இன் ஃபோர்த் குவாட்ரண்ட், தப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் 5/6. அப்படியே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தூக்கி போட்டுருங்க. தப்போ 3 மைனஸ் I root 3 is equal to r is equal to 2 root 3 into cos of minus 5/6 plus I sin of minus 5/6. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டீட்டாக்கு வேல்யூ மைனஸ் 5/6. இங்கே ப்ளஸ் 1ல் படிச்சிருக்கீங்க. காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் டீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் டீட்டா. காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா காஸ் டீட்டா, sin of minus theta is equal to minus sin theta. அதை இங்கே பயன்படுத்துங்க. 2 root 3 into cos 5/6 minus I sin 5/6. இன் ஜென்ரலில் நீங்கள் எழுதும்போது போலார் வடிவத்தை ஒரு 2k பையை ஆட் பண்ணணும். cos 5/6 plus 2k pi minus I sin 5/6 plus 2k pi, where k belongs to Z.